வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். இருபால் மெய் உணர்வாளர்களை உன் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் தினசரி ஏதாவது இதுல உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த காணொளி மூலமா சந்திக்கிறேன். உங்க அருகாமையில வர்றேன் இல்லையா? அலை வடிவத்துல எல்லாமே, நான் மட்டும் இல்லை, இயற்கையில் இருக்கிற எல்லாமே அலை வடிவத்துல நம்ம நோக்கி வந்துட்டு தான் இருக்கு. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய விஷயத்த நாம தேடுறோம். ஆனா எதை தேடுறோமோ அது நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது அலை வடிவத்தில்ங்கிறத, அந்த விஞ்ஞானத்தை நாம புரிந்து கொள்ளணும். ஆனா அன்னைக்கு அந்த இயேசு மகான் புரிஞ்சிருக்காரு. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம்னா என்ன? அந்த எல்லையற்ற பிரபஞ்சமும் அதற்கு அப்பாலும் எல்லையற்று போகக்கூடிய சுத்தவெளி இருக்கு. அதுதான் பரலோக ராஜ்யம். பரம்னா மிகப்பெரிய, லோகம்னா உலகம், ராஜ்யம் என்றால் ஆளுமை. இந்த உலக ஆளுமை எல்லையற்று இருக்கு, ஆனால் அது அருகாமையில் இருக்குங்கிற. ஆகவே மனம் திருப்புங்கள். ஒரு அருமையான வசனம். நான் அடிக்கடி பல தடவை இதை நான் உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லுவேன். நான் இயேசு மகான் சிறு வயசுலேயே திபத்துல, இந்தியாவுடைய வடக்கு பக்கம் சைனாக்கு இதுக்கு இடையில திபத்துன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல அங்க நிறைய ஜென் மாஸ்டர்ஸ், இந்திய நாட்டு ஜென் மாஸ்டர்ஸ் அங்க இருந்தாங்க. சன்னியாசிகள் மாதிரி, துறவிகள் மாதிரி. அவங்க மடங்கள்லாம் வச்சிருப்பாங்க, ஆசிரமம் மடம். அங்க இயேசு மகான் சின்ன வயசுலேயே, கிட்டத்தட்ட 16 வயசுலேயே அங்க சேர்ந்துட்டார். 13 ஆண்டுகள் குண்டலினி யோகம், இயற்கை தத்துவ விளக்கம் எல்லாமே அந்த ஜென் மாஸ்டர்ஸ் மூலமா அவர் கத்துக்கிட்டாரு, உணர்ந்துக்கிட்டாரு. தன்னுடைய சத்தியத்தை உணர்ந்த மகான். கிறிஸ்துவ மதத்துக்கும் இயேசு மகானுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இயேசு மகான் அதை உருவாக்கல். இன்னும் சொல்ல போனா அவர் மதங்களுக்கு எதிரானவர். புத்தனும் இயேசுவும் மதங்களுக்கு எதிரானவர், இந்த வழிபாடு முறைகளுக்கும் எதிரானவர். வழிபாடு முறையில என்னென்னோ நடக்குது, அதுக்கெல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவித்தவர். அந்த புத்தனையும் இயேசுவையும் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீக புரட்சியாளர்கள், ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனிஸ்ட். ரெவலேஷனிஸ்ட், ஸ்பிரிச்சுவல். ஆன்மீகத்துல ஒரு புரட்சி செய்த 2 மகான்கள், புத்த மகான், இயேசு மகான். அந்த இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம், எல்லையற்ற இறை ஆட்சி, ஆளுமை உனக்கு மிக மிக அருகாமையில் இருக்கு. ஆகினால் நீ வெளியில தேட வேண்டாம், மனம் திரும்பி உள்ளே பார். உள்ள பார்க்க, அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தியானத்திலையும் உள்ளதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த உள்ள பார்க்கறதுக்கு தகுதி வேணும். எல்லாராலையும் உள்ள பார்க்க முடியும். இந்த அகநோக்கு என்பது அவளுக்கு எளிதானது அல்ல. ஏன்னா காலகாலமா இந்த மனம் புறத்தை பார்த்தே பழகிடுச்சு. 5 புலன்கள் மூலமா புறநோக்கு, புறம்போக்கு, புறமனம், பெரிஃபரல் கான்சியஸ்னஸ் என்றெல்லாம் சொல்றோம். இந்த ஆன்மாவிலிருந்து எழுச்சி பெற்று இயக்கமாக இருக்கிற மனசு எங்க இயக்கமா இருக்குன்னா வெளியில். புலன்கள் வாயிலாக மனம் வெளியேறி புறமன இயக்கமாக புறத்தே போகுது. புறம்போக்கு. அகநோக்கு கடினம், புகம்போக்கு எளிது. ஏன்னா புறத்துல போய் போய் பழகிட்டு.
என்ன வேணும் நமக்கு? தகுதி, அகம் நோக்கக்கூடிய தகுதி வேணும். அப்ப அகத்தை நோக்கணுமானா புறத்தை போகாம இருந்தாதான் அகத்தை நோக்க முடியும். ஏதாவது ஒண்ணுதான் அட் டைம் செய்ய முடியும் இல்லைங்களா? மனவழியில போயிடுச்சுன்னா போனது தானே. அது அகநோக்குனா எப்படி நோக்கும்? அப்போ புறம் போகாது. அப்படியே தேவைன்னு வந்து புறம் போனாலும் திரும்பக்கூடிய சக்தி இருக்கு. நம்ம மனசுக்கு வந்து அந்த வித்ட்ரால், அதாவது பிரத்யேகாரம், புறத்தே போகிற மனசை எடுத்து உட்கார வைக்க தெரியல, கடினமா இருக்கு. தியானத்துல முடியலையே. ஆக்கிரல மனசை வைக்கிறோம், துரியத்துல மனசை வைக்கிறோம், ஆனா எண்ணங்கள் வந்துருதே. எண்ணங்கள் எல்லாமே புறம்போக்கு. எண்ணங்கள் வந்து அகம் சார்ந்தது அல்ல, புறம் சார்ந்தது. அது நீங்க சிந்தனை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே புறத்தே இருந்து பெற்ற அனுபவங்களின் பதிவும் பிரதிபலிப்பும் எண்ணங்கள். அப்ப எண்ணம் எல்லாமே புறம் சார்ந்தது. இந்த மனசு எப்பவுமே புறம் சார்ந்துதான் இருக்கு. இதை இப்போ அகநோக்க வைக்கணும், உள்ள திரும்பி பார்க்க வைக்கணும். வைக்கணுமானா புறத்தே போகாம இருக்கணும். அப்படியே போனாலும் க்ஷணத்துல திரும்ப தெரியும். ஹவு டு ஃபீட்பேக். அப்பதான் அகநோக்க முடியும். அகத்துல என்ன இருக்கு? பரலோக ராஜ்யம். அகம் பிரம்மாஸ்மின்னாங்க இங்க சான்ஸ்கிரிட்ல, இந்தியாவில் அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மாஸ்மின்னா நான் பரலோக ராஜ்யம். பாருங்க அந்த சான்ஸ்கிரிட்ட அப்போ அவர் கத்திருக்க. எஸ். ஆக அன்பர்களே, நான் என்ன சொல்ல வரேன், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லையற்ற பரம்பொருள், இறையின் ஆளுமை, the kingdom of God, இறையின் ஆளுமை, the kingdom of God is within us, நமக்குள்ள இருக்கு. அது மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம எல்லாரும் யாராயிடுவோம்? கிங். I know how to rule my mind, my society, my world. I know how to rule, how to love. தெரிஞ்சிடும். அவதானே. ஆகவே அகம் நோக்குவதற்கு, க்ஷணத்தில் மனதை திருப்பி எடுப்பதற்கு சில பல தகுதிகள் வேணும். அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். சமாதானம் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மனசு புறத்தே போகுது. புறத்தே போவதோடு நிக்கல. அது எதை பார்க்குதோ அல்லது கேட்குதோ அதுக்கு தக்கவாறு ரியாக்ட் பண்ணும். எதிர் விளைவாற்று. வீட்டுல மனைவியோட பேசிட்டு இருக்கோம், அவனுக்கு ஏதோ ஒரு திடீர்னு கோவம் வந்துருச்சு என் மேல, ஒரு சத்தம் போடுறான். நான் உடனே என்ன பண்ணுவேன்? மாறி சத்தம் போடும். இதான் எதிர் விழ. அவங்க செயல் பண்ணாங்க அல்லது ஒரு கோவப்பட்டாங்க, நான் எதிர் கோவப்படுறேன். இது என்ன சொல்றேன்? ரியாக்ஷன். ஆனா விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை தத்துவம் ஆக்ஷன் ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஒவ்வொரு செயலுக்கும் அந்த செயலுக்கு தக்கவாறு ஒரு எதிர் செயல், எதிர்வினை. வினைக்கு எதிர்வினை விஞ்ஞானம். ஓய்வு ஒரு இடத்துல குத்துறோம், எவ்வளவு வேகத்துல குத்துறோமோ அந்த வேகத்துல அது எதிர்வினை ஆக்கி கைக்கு வலிக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம வந்து ஒரு பக்கத்துல சேர் இருக்கு, குத்துனேன், சேருக்கு வலிக்கணும், ஆனா என் கைக்கு வலிக்கும். ஆமா தானே? உண்டா இல்லையா? நீங்க எப்போ குத்தி பாருங்க உங்க பக்கத்துல, செவத்துல ஒரு குத்து குத்து கை வலிக்குது. செவரா வந்து உங்க கையை குத்திடுச்சு, நீங்க தான் செவரை குத்துனீங்க, செவருக்கு வலி ஏற்பட்டிருக்கும், ஏற்பட்டுச்சு. அது உணர்வு இல்லாதனாலே தெரியல. அந்த வலியை திருப்பி நமக்கு தரும். அதான் எதிர்வினை. நாம கொடுத்தது ஓங்கி ஒரு குத்து, செவருக்கு வலிச்சது, அது ஒரு ரியாக்ட் பண்ணுது, குத்துது, நம்ம கண்ணுக்கு தெரியல. அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கைக்கு வலியை கொடுக்குது. ஏன் கைக்கு வலிச்சது? அது குத்துனே கை வலிச்சு, அதுக்கு வலிச்சது, உனக்கு வலிச்சது. அப்ப ஆக்ஷன் ரியாக்ஷன், இது விதி, நேச்சுரல் லா. அப்ப நம்ம யாராவது திட்டுனா நம்ம மாறி திட்டுவோம், நாம திட்டுனா அவங்க மாறி திட்டுவாங்க. ஆக்ஷன் ரியாக்ஷன்.
ஆனா நம்ம தகுதி என்ன தெரியுமா? we should not react. என் மனைவி என்ன கோவிச்சிட்டாளா, நான் மாறி கோவிக்க முடியும். ஆனா கோவிக்கிறது விதி. மனதின் இயல்பு நேச்சுரல் லா வந்து அவங்க கோச்சிட்டா நான் கோச்சிக்கணும், கோச்சிக்கணும் இல்லை கோச்சிக்குவேன், பிகாஸ் அது விதி லா. ஆனா இப்போ நம்ம விதியை கடந்து மதிக்கு பயணிக்கணும். ஆறாவது அறிவு உச்சத்துல போனோமா இல்லை. அப்ப விதிகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு அறிவு தெளிவை நாம பெறணும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியலையே, அது பழக்கம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சிந்திக்கிறோம். ரியாக்ஷனுக்கு பதில் ரெஸ்பாண்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில். ரியாக்ஷன் வேண்டாம், ரெஸ்பாண்ட். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனைவி என்ன கோவிச்சுக்கிட்டாங்க, நான் மாறி கோவிச்சுக்காம நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து, ஏன் என் மனைவி என்னை கோவித்தாள், எனக்கு நல்லா இருந்தாங்க, காலையில ஏன் கோவம் வந்தது, ஏன் கோவிச்சுக்கிட்டாங்கன்ட்டு நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா எனக்கு ஒரு காரணம் தெரிய வரும். என் மனைவியின் கோபத்துக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அப்ப என் மனசு அதை ஏத்துக்கும். ஓ, இதனாலதான் இவங்க கோவிச்சுக்கிட்டாங்களா, அப்போ ஒரு காரணம் இருக்கு. கோபம் என்கிற காரியம் வெளிவருவதற்கு அது முன்கூட்டியே ஒரு காரணம் இருக்குன்னு நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேனோ அப்ப நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். சிரத்துக்கு பதில் சிரம் அல்ல, சிரத்துக்கு பதில் அன்பு என்றது வெளிப்படும். ஏன் என் மனைவி ஏன் கோபம் வந்தது பாக்குறேன், அந்த வீட்டுல சமையல்கார அம்மா வரல, போன் பண்ணி சொல்லல, 1 மணி நேரம் ஆகி போச்சு. இவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, சமையல் கட்டு போய் சமைக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த எரிச்சலும் கோபம் வந்துட்டு அவங்க சர்வன் லேடி வரல, யார்கிட்ட காட்டுவாங்க? முதல்ல யாரை பாக்குறாங்களோ அவங்க ஏதோ சத்தம் போடுவாங்க. அவங்க ஏன் கோச்சுக்கிறாங்க, எதனால கோச்சுக்கிறாங்க கண்டே பிடிக்க முடியாது. நம்ம மாறி கோவம் வந்துடும், என்ன சும்மா கத்திட்டு இருக்கிற காலையில எழுந்தது அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா இப்ப நம்ம ஏன் அவளுக்கு கோவம் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு சமையல்காரி வரல, பாவம் இவளால முடியல, 4 பேருக்கு காலையில சமைக்கணுமே. இப்ப எனக்கு அவங்க மீது அன்பு அனுதாபம், அவ சிரத்தினுடைய காரணத்தை கண்டதும் எனக்கு ஒரு அனுதாபம் மேலோங்கி, அந்த அனுதாபத்தினால அன்பா சொல்றேன், பேசாம இவனுக்கு என்ன தோசை தானே விடணும், நான் விட்டுட்டேன். உங்களுக்கும் முடியுமா? நல்லா முடியும். இப்ப சட்னி வைக்கணுமே, வேண்டாம், மிளகு பொடி இட்லி பொடி இருக்கு, நெய் இருக்கு, நல்லா இருக்கும் தோசைக்கு, ஒன்றும் கஷ்டம் அப்படின்னு நான் தோசை விட போறேன். இதை பார்த்து என் மகன் ஒட்டி வரேன், அப்ப நீங்க போக நான் ஓடுறேன். ஸோ மாறி மாறி இப்ப என்ன ஓடுது பாருங்க, ஷேரிங் ஆஃப் லவ். அப்பாவா நீங்க போங்கப்பா நான் பார்த்தேன். இது எதுக்கு சொல்ல வரேன், இந்த சிரத்துக்கு பதில் சிரம் என்ற ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்க லவ், அன்பு உருவாகும். ஒரு பெண்மணிட்டு இருந்து சினம் வெளியில வந்தது, மற்றவர்கள் இருந்து அன்பு வெளியில வரும். சினம் அன்பை தூண்டுது. இதுல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த அன்பும் சினமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல. ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கம்? 2 பக்கம். ஒரு நாளுக்கு 2 பக்கம், இரவு பகல் என்று 2 பக்கம். அதான் 1 டே. ஒரு நாள் என்றால் ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தாதான் ஒரு நாள். அதுபோல மனம் என்பது மனதில் ஒரு பக்கம் சினம், மறுபக்கம் அன்பு. அன்பின் மீதியால் சினம் காட்டுவோம். பையன் தப்பு செஞ்சுட்டான், அம்மா ஓங்கி அடிக்கிறான், கோபம் வந்துட்டு அடிக்கிறாங்க. இது அன்பின் நிமித்தம் வெளிப்பட்ட சினம். எல்லாம் கவனிக்கணுங்க. நம்ம பேசுறது ஒரு அற்புதமான உளவியல் தத்துவம். ஏதோ மனம் அல்ல, the combination of love and hate, விருப்பம் வெறுப்பம். அப்போ யாராவது இனி நம்மிடம் கோபப்பட்டால் உடனே மாறி கோபப்படாது, ரெஸ்பாண்ட் பண்ணு. இதுதான் உன் வலது கண்டத்தில் அடித்தால் இடது கண்டத்தை காட்டுனார். அதுக்கு அடின்னு அர்த்தம் இல்லை, நீ மாறி நீ அடிக்காத. அவனுக்கு ஏதோ காரணத்தினால் அப்படி கத்துறான், இன்னும் நல்ல கத்தட்டும், அதெல்லாம் லெட் கோ. அப்படி கோபம் எல்லாம் வெளியில போகட்டும், நீ ரியாக்ட் பண்ணாது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see what will happen. இது வீட்டுல, நீங்க வெளியில 2வது முதல் வீட்லயே இந்த பிராக்டிஸ் பண்ணும். வாழ்க்கை துணைக்கு இடையில தான் அடிக்கடி கோபம் வரும், எல்லாமே வரும், வாக்குவாதம் எல்லாம் வரும்.
ஏன்னா நெருங்கிய உறவு, அங்க கொஞ்சம் உரிமையும் இருக்குதா, நிறைய வரும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உங்க தகுதியை மேம்படுத்துறதுக்கு டெஃபினட்டா இன்னைக்கு நீங்க பகல்லையே நிச்சயமா உங்க மீது யாராவது கோவப்படுவாங்க. நான் சொல்றது ஞாபகம் வச்சிருக்கேன். இம்மிடியட்டா நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. ஏன் கோவப்படுகிறாங்க, நான் என்ன தப்பு செய்ய, அல்லது இவங்க மனசு வேற ஏதாவது ஒண்ணு பாதிச்சிருக்கோ, வேற யார்ட்டையும் அந்த கோபத்தை காட்ட முடியல, நான் அவருடைய வாழ்க்கை துணை சுமை தாங்கி, ஆகவே என்னிடம் காட்டுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு என்ன காரணம் என்று கண்டுபிடிங்க. நிச்சயமா உங்கள்கிட்ட எது ரியாக்ட் ஆகும் தெரியுமா? லவ். கோபம் ஆக்ஷன், அன்பு ரியாக்ஷன். when responding. நல்லா ஆலோசிப்பார். இந்த மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, விலங்கும் இருக்கு, இறைவனும் இருக்கிறார். ரெண்டு இருக்கு, நமக்கு ரெண்டு கேரக்டர். விலங்கு குணமும் இருக்கு, இறை குணமும் இருக்கு. ஆனா வெளியிலிருந்து என்ன வருது? விலங்கு குணம் தான் வருது. நம்ம சூழ்ந்திருக்கிறவங்க நம்ம கோபத்தை உண்டு பண்றாங்க, அது என்னெல்லாமோ பண்றாங்க, விலங்கு குணம் தான் வருது. அப்போ அங்கிருந்து விலங்கு குணம் வந்தா இங்கிருந்து என்ன போகும்? விலங்கு குணம் தான் போகும். நாம அங்க ஜாக்கிரதையா இருந்து இறை குணம் போகட்டுமே, தட் இஸ் லவ், போகட்டுமே, போகும். நம்ம கொஞ்சம் அவேரா இருந்தா, ஜாக்கிரதையா இருந்தா, பெரியவங்களாம் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணி பாருங்க, நீங்க எங்கேயோ போவீங்க. ஆமா, எங்கேயோ போவீங்க. என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள அந்த உயர்வு வந்ததும் ஒரு லைட் வெயிட், நான் அப்ப என்ஜாய் பண்ணேன். அந்த பாரம் போயிடுச்சு. சிலத்துக்கு போது சிலம் காணும் போது பாரம் உடலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும், உஷ்ணம் ஆயிடும். இப்போ அந்த சிரத்தை காணுது தெரிஞ்சு அன்பு பாராட்டுறோமா, இந்த மைண்ட் எவ்வளவு ஃபெதர் வெயிட்னு சொல்லுவாங்க. அந்த இறகு என்ன காணும், காத்துல அப்படியே பறக்கும். இறகு கோழியினுடைய தூவல் இறகு விழுந்துருச்சுன்னா காத்துல அப்படியே பறக்கும். புவி இருப்புக்கு எதிராக பறக்காது. அது இந்த மனசு இருக்கு, பாரம் இல்லாத மனசு, ஜஸ்ட் லைக் ஃபெதர் வெயிட். நான் அனுபவிக்கிறேன். எப்போ? இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்ஷன், ரெஸ்பாண்டிங். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நான் சொல்றது சரியா வரும். இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமா நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சு போனா சாயங்காலம் நைட்டுக்குள்ள யாரோ 2 பேரும் கோவிச்சுக்குவாங்க. இல்ல உங்களுக்கு கோபம் வரும். உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அந்த பொருள் வைக்கக்கூடாத இடத்துல அல்ல எடுத்த இடத்துல என் மகா வைக்கல, இப்போ கோபம் வருது, சட்டுன்னு கோபம் வருது. அவசரப்பட்டு வெளியில ஆக்ட் பண்ணாதீங்க. வெயிட் அண்ட் சி. ஏன் எனக்கு கோபம்? அது அந்த பொருள் அங்க வைக்கல. ஏன் அப்படி வைக்கல? உள்ள அவன் அப்படித்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இது இப்படித்தான். எல்லாம் எங்க வீட்லயும் நடக்கும். கஷ்டப்பட்டு போய் மருந்துலாம் வாங்கிட்டு வருவான் என் பையன், உடம்பு சரியில்லை. முதல் நாள் குடிப்பான், 2 நாள் குடிக்க மாட்டான். எங்க வச்சாலும் தேடுவான். அவங்க போனை எங்கேயோ வச்சிருவாங்க, தேடுவாங்க. நமக்கு கோபம் வரும். எல்லாம் விட்டுருவோம். கோபங்கிறது இது ஒரு அன்பின் நிமித்தம். அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு தேட வேண்டிய சூழல் உனக்கு எதுக்கு? வைக்கும் போதே ஜாக்கிரதையா வைக்கும். கோபம் வரும், கோபப்படாது. அப்படிப்பா காணவன் நானும் வரேன், தேடித்தான். கோபப்படுறது பதில் கூட போய் தேடி கொடுத்துட்டு இனிமேல் இந்த இடத்துல வையேன். சரி, இதுக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும். ரியாக்ட் பண்ணாம காரியம் செய்யறதுக்கு பொறுமை வேணும். ஆனா கொஞ்சம் காலையில் எழுந்தது மந்திரம் சொன்ன மாதிரி, இறைவா எனக்கு நிதானத்தை கொடு, பொறுமையை கொடு, ஒரு ஜாக்கிரத அவஸ்தையில நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வல்லமையை கொடு. பாரதியாரும் பாடுறானே, வல்லமை தாராயோன்னு கேட்கிறானே இறைவன்ட்ட. அப்படி அவன்கிட்ட வல்லமை இல்லைன்னு தானே அர்த்தம். இறைவன்ட்ட பணங்கணும் கேட்காதீங்க, வல்லமை சுமக்கிற அந்த ஒரு திராணி. நான் என் குடும்பத்தை சுமக்கணுமே என் சொல்றேன்ல, தட் இஸ் லவ். ஆனா முடியலையே. இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறான் பாரதி, வல்லமை தாராயும். அந்த வல்லமையை நீங்க பிரார்த்தனை செய்ய இருக்கு, நமக்குள்ள இருக்கு, பேராற்றல் தானே இருக்கு. பேராற்றலோடு கூடிய பேரறிவு இருக்கா இல்லையா அடக்கத்துல? அது நினைச்சீங்கன்னா மேல வந்து, நம்ம நினைக்காதான் குற்றம். 2 நாளைக்கு முன்னாடி என் மனைவி பேசும்போது சொன்னாங்க, அவன் எதுக்கு எடுத்தாலும் மறந்துடுறான் அப்படின்னு. என் பையனை மறந்துடுறான். நான் சொன்னேன், இல்லப்பா, இந்த மனசுக்கு மறக்கிற
தன்மை கிடையாது. நீங்க கவனிச்சுடுங்க. நீ இனிமேல் மறந்துட்டேன்னு சொன்ன, நீங்க சொன்னாலும் சரி, அடுத்தவங்க சொன்னாலும் சரி, தப்பு. மனதிற்கு மறக்கிற தன்மை கிடையாது. அப்ப என்னங்க சொல்றீங்க? அவன் நினைத்து பார்க்கவில்லை. ஒரு சின்ன மாற்றம். மறக்கவில்லை, நினைத்து பார்க்கவில்லை. மெமரி என்னைக்குமே லாஸ் ஆகாது. நீங்க ஒரு சின்ன வகுப்புல 5 வயசுல ஸ்கூலுக்கு போனதுப்ப நினைச்சு பாருங்க. இப்ப நினைத்தீர்களே ஆனால் அது உடனே பிரதிபலிக்கும். நினைக்கிறது அது மறந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? நினைக்கவே இல்லை, நினைச்சா நான் எப்படி? அப்ப மறதிங்கிற வார்த்தை தப்பு. என்னுடைய அகராதி. உள்ள இன்னொரு தமிழ்ல வித்வான் யாராவது தான் இல்ல சார்னு சொல்லலாம். நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு வரல. நீங்க ஒரு விஷயத்த மறக்கிறீங்களா, நினைச்சு பார்க்கலையா? ரெண்டும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம உள்ள உணர்வு ஒரு வல்லமை இருக்கு. நீங்க வேணா நீங்க ஒருத்தர் செக் பண்ணி பாருங்க. நீங்க நைட்ல படுக்க போங்க, 10 மணிக்கு போவீங்க, காலையில 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறது பழக்கம்னு வச்சு. நீங்க படுக்கும்போது கண்ணு மூடி அமைதியா காலையில 5 மணிக்கு எந்திரி. உங்களுக்குள்ள ஒரு கட்டளை போடு, ஒரு 3 முறை சொல்லுங்க. டான்னு நாளை காலையில் 4:59 எழுந்திருவீங்க. யார் எழுப்பி விட்டா சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள ஒரு உள் உணர்வு, இன்னர் கான்சியஸ்னஸ், இன்னர் பீயிங் ஒண்ணு இருக்கு. அது தூங்குறதே இல்லை. அதுக்கு நீங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ அது திருப்பி தரும், அழகா தரும். அப்ப இன்னையில இருந்து நினைவுபடுத்துதல், உங்களை நீங்களே நினைவுபடுத்தும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அது ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், செருப்பை கட்டி போறோம். எத்தனை பேர் பாருங்க, திருப்பி வந்து செருப்பை எல்லாருமே தேடுவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க செருப்பை போடும்போது நினைவோடு போட, உணர்வோடு போட. எங்க போடுறோம்? இந்த 2வது ஜன்னல் கிடப்போம், சொல்லிட்டே போகும். திருப்பி நீங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அறியாமல யாரோ கைப்பிடிச்சு கொண்டு அந்த 2வது ஜன்னல் கிட்ட கொண்டு உங்க செருப்பு முன்னாடி கொண்டு விடுவதை நீங்க பார்க்கலாம். யாரோ அழைச்சிட்டு போற மாதிரி இருக்கும். அது வேற யாரும் இல்லை, நம்முடைய உண்மை தன்மை, இன்னர் பீயிங். அது எப்பவுமே அவேரா இருக்கு, ரெடியா இருக்கு டு டூ. நம்முடைய உள்ளுணர்வு இருக்க எதையும் செய்ய தயாரா இருக்கு. நாம சொல்லல. வீட்டுல சொல்லி விடுறாங்க, நீ சாயங்காலம் 4 மணிக்கு வரும்போது அதை வாங்கிட்டு வாங்க. ஏதோ ஒரு மீட்டிங் நான் போறேன், அதை நினைக்கவே இல்லை, வச்சிடுங்க. ஆனா காலையில் சொல்லும் போது ஒரு 4 மணிக்கா, ஓகே 4 மணிக்கு ஓகே. இந்த 4 மணிக்கு ஓகேன்னு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, யார்கிட்ட சொல்றேன்னு தெரியுமா? என் ஆள் மனசுல சொல்றேன். மறந்துடாத, 4 மணிக்கு ஓகே அப்படின்னு சொல்றேன். அந்த மீட்டிங் முடியல, நடந்துட்டு இருக்கு. திடீர்னு டைம் பார்க்குறேன் 3:59. என்ன 3:50? மனைவி 4 மணிக்கு ஞாபகம். இப்போ மறக்கல. எதுவுமே காதுக்குள்ள போனா, கண்ணுக்குள்ள போனா கருமையத்துல பதிவாயிடும். அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. கருமையம் எல்லா ரெக்கார்டையும் போட்டு வச்சுக்கோ, எப்ப வேணாலும் எடுத்து கொடுக்கும், கரெக்ட் டைமுக்கு எடுத்து கொடுக்கும். நீங்க என்ன, எந்த ஒன்றை கேட்டாலும் பார்த்தாலும் நினைவு அலைகள் அது உள்ள வச்சுக்கிடுங்க. அப்ப மறதிங்கிறது கிடையாது மனுஷனுக்கு. அதே ஒரு பாட்டு கொண்டு உண்டு, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. அப்ப கவிஞன் சிந்திக்கிறான், உனக்கு மறக்க தெரியாதுன்னு சொல்றான் பாருங்க. இந்த கவிஞன் ஒன்று ஆழமான சிந்தனை நினைச்சு போட்டு. கண்ணதாசன் பாட்டு எல்லாம், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. மறக்கணும்னு நினைக்கிறாவா? முடியாது, மனசால மறக்க முடியாது. நினைக்க இன்னையிலிருந்து நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. அடுத்தவர்களுக்கு சேனா வருதா, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. மறக்காதீங்க, நல்ல மனசுல பதிய வைங்க. அடுத்தவங்களுக்கு சேனா வருதா, அவங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்குரிய நபர் நானாகவும் இருக்கலாம், என் மகனாகவும் இருக்கலாம். ஆனா என்கிட்ட காட்டுறாங்க, ஏன்னா என் மீது உரிமை என் மனைவிக்கு அதிகம், என் கணவனுக்கு அதிகம். ஏதோ ஒரு காரணத்தினால கோபப்படுறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன காரணம், முடிஞ்சா கண்டுபிடிங்க, முடியலையா விட்டுரு. ஆனா ஏதோ ஒரு காரணம் நம்ம ரியாக்ட் பண்ண பாவம், அழுதாலும் கொஞ்சம் சிரிச்சு பண்ணீங்கன்னா ஒரு மனதினுடைய மறுபக்கத்தை நீங்க பார்க்க
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. எத்தனை உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் நம்ம வந்து சேரும். மனசை திருப்பிட்டீங்கன்னா அது உணர்ச்சி வயம் அல்ல, உணர்வின் வயமாக மாறும். உணர்ச்சி வேற, உணர்வு ரெண்டையும் போட்டு குழப்பாது. உணர்வு வேற, உணர்ச்சி வேற. ஆனால் உணர்வு தான் எழுச்சி பெறுகிற போது உணர்ச்சி, அடக்கத்தில் இருந்தா உணர்வு. அன்புங்கிற உணர்வு அடக்கத்துல இருக்கு, சினங்கிறது எழுச்சி அடையுது. அன்பின் நிமித்தம் திருப்புது. இப்ப மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நீ பெரிய கோக்காரன், திருப்பு, அன்புக்காரன். வால்மீகி பார்பேரியன், கொள்ளக்காரன். வால்மீகி கொலகாரன். அவனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல மனம் திரும்பிச்சு, அவன் பெரிய ரிஷி ஆயிட்டான். யாரு? வால்மீகி. ராமாயணம் தர்றான். ஒரு மனுஷனுக்கு கொள்ளக்காரன் கொலகாரனா இருந்தவன் ஒரு ராமாயணத்தை தரான்னா என்ன நடந்தது? அவன்கிட்ட மனம் திரும்பினான். ஆக்சிடென்ட். அவன் அருணகிரிநாதன் மனம் திரும்ப இல்லையா? திரும்பினாங்க. பட்டணத்தார் திரும்ப இல்லையா? அசோகவர்தன் தெரியுமில்ல? அசோகன் எல்லா நாட்டையும் ஆண்டானே. நீங்க அந்த சினிமா பார்த்துப்பீங்க, பழைய சிவாஜி கணேசன் அசோகவர்தனா. அவன் மைண்டுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி. நீ அந்த பழைய படம் அன்னையின் ஆணையம் நினைக்கிற மறந்து, சின்ன வயசுல பார்த்து ஒரு புத்த பிச்சை வந்து என்னெல்லாமோ சொல்லுவான் அசோகன்ட்ட. வேண்டாம், போர் வேண்டாம். அவன் கேட்க மாட்டான். கடைசியில போரெல்லாம் முடிஞ்சு போர்க்களத்துல அப்படியே நடக்கிறான். சிவாஜி கணேசன் உண்மையில அசோகனா மாறிடுவான். அப்ப ஒரு தாய் சொல்லுவாள்ல, நீ யாருன்னு கேட்கும், நான் தான் அசோகன். உடனே அவ என்னென்னமோ வசனம் பேசி அவளும் செத்து விடுவான். ஒரு ஆக்சிடென்டலா ஒரு நிகழ்ச்சி அவன் மனசை மாத்துது. பிறகு புத்த மதத்தையே உலகத்துக்கு பரப்பணும். அப்போ நீ என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நாள் நடக்கணும். பட் அதுக்கு வேண்டிய நீங்க வெயிட் பண்ணாது. என்னைக்கு இந்த திருப்பு முனை எப்போ தேடாதீங்க. திரும்பணும்னு நினைங்க, திரும்பிடுவீங்க. ஏன்னா மைண்ட் இஸ் என்ன சொல்றது, அவ்வளவு லெகுவானது. இறையினுடைய இறுதி வெளிப்பாடு தான் மனம். ரெடி டு டேர்ன் அபவுட். நீங்க ரெடியாக கட்டளை இடல. நீங்க உங்க மனசுக்கு கட்டளை இடுங்க. இன்று முதல் நான் ஒவ்வொன்றையும் எதெல்லாம் எனக்கு வந்து மோதுதோ அதனுடைய காரணம் என்ன, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்க முடியல, பரவாயில்ல, ஒரு காரணம் இருக்கு. யாரோ அடிச்சிட்டாங்க, காரணம் இருக்கு. யாரோ எனக்கு பெரிய துன்பம் தராங்க, காரணம் இருக்கு. காரணமின்றி காரியம் இல்லை. காரியம் இப்போ நிகழ்கிறது, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அது ஒரு காரணம் இருக்கே. காரணம் இல்லாம காரியம் வருமா? ஆகவே இந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணத்தை கண்டுபிடிக்க முடியல, சில காரணத்தை கண்டுபிடிச்சலாம், பல காரணங்களை கண்டுபிடிக்க முடியும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்பு, அடாப்டபிலிட்டி, அதான் தகுதி. நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பு திறன் தான் எதற்கு தகுதி? உண்மை உணர்வுக்கு. பரம்பொருளை, பரலோக ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யம் யார் பண்ணிட்டு இருக்கா? நான் பண்ணிட்டு. நான் தானே கிங். கிங்டம் ஆஃப் the kingdom of God is within me. The kingdom of God is within me. இறை ஆளுமை என்னுள் நிகழ்கிறது. அந்த இறை யார்? நான் தான். ஆனா தெரியாம இருக்க. ஏன்? மனம் திரும்பல. சரி, மனம் போச்சு, போயிட்டே இருக்கு. போக்கு, புறம்போக்கு போயிட்டே இருக்கு. மேற்கொண்டு போக முடியாத இரவு 10:30 மணி வரும்போது சோர்ந்து தூங்கி போனதுதான், தூங்குது. தூக்கத்துல கனவு காணுது, அங்கேயும் போகுது. ஆமாவே இல்லையா? புறம்போக்கு. ஒவ்வொருவரும் புறம்போக்கு. அது கெட்ட வார்த்தையா சொல்லுவோம், பட் அதுல ஒரு உளவியல் தத்துவமே இருக்கு. புறம்போக்கு. இது அகநோக்காக திருப்பணும்.
ஏ அகம் பிரம்மாஸ்மி, பரலோக ராஜ்யம் அகத்தில் இருக்கிறது. இறைவனுடைய ஆளுமை, இறையின் சாம்ராஜ்யம், தெய்வீகம் எனக்குள்ள இருக்கு. நான் உள்ள போகாம வெளியில போறேன். இதை குறிப்பா தான் கடவுள் கடவுள் சொன்னாங்க. உள்கடை கடவுள் அகநோக்கு. இதைதான் சொல்றேன். அன்னைக்கு ஒவ்வொரு கோணத்துல சொல்றோம். இதெல்லாம் வீண் போகக்கூடாது. ஒரு நாள் பகல் முழுவதும் நாம எத்தனை பேரை சந்திக்கிறோம், எத்தனை நிகழ்ச்சியை பார்க்கிறோம், இதுல எத்தனை விஷயங்கள், அல்ல எத்தனை நபர் நமக்கு மனசுக்கு ஆறுதலா இல்லை. வெளியில இருந்து ஆறுதல் இல்லை, வராது. எந்த நிகழ்வும் எந்த நபரும் நம்ம ஒரு திருப்தியை தர முடியாது, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் தர முடியாது. அன்லஸ் நீங்க உள்ள திருப்பி பார்த்துட்டீங்கன்னா, திருப்திங்கிறது நம்முடைய லட்சணம். அது செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் சொல்லுது. செல்ஃப் இஸ் நத்திங் பட் சாட்டிஸ்பேக்ஷன். சுயம் என்பது வேற ஒண்ணும் இல்லை, திருப்தியினுடைய அம்சமே சுயம். அது சுயம் திருப்தியா தான் இருக்கு. ஆனா அது புறம்போக்கா போச்சு பாருங்க, அதிருப்தி ஆயிடுச்சு. திருப்தி அதிருப்தி, அகம் புறம், திருப்தி அகம், புறம் அதிருப்தி. ஆமா, புறம் என்னதான் சோத தரது மாதிரி இருந்தாலும் திருப்தியே தரலையே. திருப்தினா என்ன? எப்போ இந்த காரியத்தினால நான் திருப்தியா இருக்கேன், திருப்தியா இருந்துகிட்டு 4 நாள் போனா அந்த திருப்தி போயிடுச்சு. ஏன் ஓட்ட அதிருப்தி ஆயிடுச்சு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணலாம், ரொம்ப நாள் லவ் பண்ணாங்க, ரெண்டு பேரும் வீட்டை எதிர்த்து திருமணம் பண்ணாங்க. திருமணம் ஆன பிறகு அதிருப்தி ஆயிடுச்சு. திருமணம் ஆகுதுக்கு முன்னாடி திருப்தியா இருந்தது, திருமணம் ஆன பிறகு அதிருப்தி ஆயிடுச்சு. எது சொல்ல வர, புற நபர்கள் புற நிகழ்வுகள் திருப்தியா தகுந்த மாதிரி இருக்கும், போயிடும், அதிருப்தி ஆயிடும். ஆனா அகம் இருக்கு எப்போதும் திருப்தி. திஸ் செல்ஃப் இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் இன்சாட்டிஸ்ஃபேக்டரி. திருப்தியிலே இருக்கு. இதெல்லாம் ரகசியமா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் முயன்று உங்க அகத்தை பாருங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சரியா இருக்கும். சரியா இருக்க போறாது, இன்னைக்கு செயல்படுத்துக்கு நீங்க முயலணும். சரி, உங்களை அறியாம ரியாக்ட் பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல, குற்றம் பண்ணாது. ஐயோ ரியாக்ட் பண்ணிட்டேனே, அதை நினைவுபடுத்து, பதியட்டும். அப்ப நாளைக்கு இதே மாதிரி சூழல் வரும்போது ரியாக்ஷன் உள்ள எழும்பும். அது எழுப்புற வேகத்துல ஒரு காஷன் உள்ள இருந்து ஒரு எச்சரிக்கை. நோ 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 நோ, வாட் ஹேப்பன், நேற்று என்ன நடந்தது, ரியாக்ஷன் என்ன நடந்தது, வேண்டாம், லீவ் இட். உடனே அப்ப நான் என்ன செய்யணும்? இது ஒரு போராட்டம் தான். ஆனால் இந்த போராட்டம் எதற்கு தெரியுமா? அகம் படுவதற்கு, புறத்தை கைவசப்படுத்துவதற்கு அல்ல. இவன் மனிதர்கள் அரசியல் எல்லாம் எவ்வளவோ போராட்டம், புறத்தை அகப்படுத்துவதற்கு. அசோகன் கலிங்கத்தை அகப்படுத்துவதற்கு போராடலாம். உண்மை உணர்ந்த பிறகு அகம் பட்டார், அகம் பட்டு விட்டது, அகம் கைவல்யம் ஆயிடுச்சு. அகம் என்ன? பிரம்மாஸ்மி. முயற்சி பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு தோல்வியில தான் சந்திப்பீங்க. அந்த தோல்வியை அடைஞ்சு விட்டே குற்றம் கொள்ளாம ஓஹோ பதிய விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வை கொடுக்கும். நாளைக்கு, நாளை மறுநாள், அடுத்த மாதம் அதுக்கு கூட உங்களால செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் சரி, உச்சி மீது வானிடிந்த போதிலும் அச்சமில்லை. ஏன் இப்ப புதிய பதிவு இன்று நம்ம புதுசா பிறந்திருக்கோம். நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. காரணமோ இறந்த காலத்தில் நடந்தது, ஒண்ணும் செய்ய முடியும். ஐயோ பாவம். இது ஒரு நல்ல தகுதி. ஒவ்வொருடைய மனமும் மனம் படும் பாடுன்னு சொல்லுது. என்ன பாடுபடுத்துது நம்ம. ஆனா நீங்க நல்ல உணர்வோடு போனீங்கன்னா அந்த மனம் உங்களை பாடுபடுத்தாது. மனம் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை காட்டித்தரும். மனம் தன்னுடைய மறுபக்கத்தை காட்டித்தரும். மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு, மனதின் மறுமுனை தெய்வம்.
அவர் இயேசு வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம்னாரு. அது இவரு சொன்ன வாக்கியம் என்னன்னா, இவருடைய லாங்குவேஜ், வேதாத்திரி லாங்குவேஜ். தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் காட் த ஆல்மைட்டி. மனதின் மறுமுனை சர்வ வல்லமை உடைய தெய்வம். அதான் அவரு பரலோக ராஜ்யம் சொன்னார். ரெண்டு ஒண்ணு தானே. ஆக நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம மனதை திருப்பணும், சினம் அன்பாக திரும்பணும், அதிருப்தி திருப்தியாக திரும்பணும். அறுகுணங்களும் பேராசை நிறைமணமா வருது இல்லை? அப்ப இது எப்படி நீங்க நினைச்சீங்கன்னா போது திரும்பிடுங்க. நீங்க வேற எஃபர்ட்டே எடுக்க வேண்டாம். திரும்பி சொல்றீங்க, அதுக்கு வேண்டி போராடவே வேண்டாம். ஒரு நினைவு அலைகளை பதிய முடியும். நினைவு அலைகளை பதிய முடியும். இந்த பதிவு உங்களை சரியா கொண்டு வரும். நல்ல விஷயம். இன்றைக்கு ஒரு நல்ல சிந்தனை பண்ணியிருக்கிறோம். இது அப்படியே நீங்களும் தனியா நான் போட பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உங்க ரூம்ல உட்கார்ந்து ரியாக்ஷன், ஆங்கிலத்தில் எதிர்வினை, ரெஸ்பாண்டிங், பொறுப்போட ஏன் எதுக்காக இப்படி நடந்ததுங்கிற ஒரு சிந்தனை. ரெஸ்பாண்ட் பண்ணு. உங்க வாழ்க்கை துணை கோபப்பட்ட ரெஸ்பாண்ட் பண்ணு. ஏன் கோபம்? அவர் இனி கோபப்படாம இருக்குதா என்னெல்லாம் செய்யணும்? திஸ் இஸ் லவ். அவர் சினம் பண்ணா அவருக்கு உடம்புக்கு கெடுதல். அவர் ஏன் சினம் பண்றாரு? என்னென்ன காரணம்? இன்னும் அவர் சினம் பண்ணாம நான் பார்த்தோம். நம்ம பையன் செய்யற தப்புக்காக அவர் கோபம் வருது. பையனை தப்பு செய்யாம அது இது அப்படி இப்படி see the ரோல். இப்போ மனம் என்ன ரோல் பிளே பண்ண தெரியுமா? இதாங்க அன்பு. அன்புல ஏதோ ஒன்று கொடுக்கறதோ வாங்குறதோ. ஆமா, அக்செப்டன்ஸ் இஸ் லவ். ஏற்றுக்கொள்வதுதான் அன்புங்கிற. எதையும் அது உனக்கு துன்பமா கூட இருக்கலாம், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வது. வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறேன்.